அண்ட் இன்னைக்கு நம்ம டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ். ஸோ பேக்கிங்லாம் பெருசாலாம் சொல்கிற அளவுக்கு இல்லை. இந்த லைட்டை நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம ஃபேஸ் வந்து பளிச்சா ஃபேரன் லவ்லி போட்ட மாதிரி சூப்பராகிடுமா பண்ணிடுவோம். சவுண்ட் வந்துச்சா? அவ்வளோதாங்க. லைட் ஆன் பண்ணுறேன். அண்ட் இப்போ நான் திருப்பி லைட் ஆஃப் பண்ணுறேன். எல்லோ, நார்மல் ஒயிட், ப்ளூயிஷ் ஒயிட். ஸோ லைட்டிங் உங்களுக்கு வேறு லெவலாக என்ஹான்ஸ் ஆகும். ஹே காய்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அனதர் பொட்டி பிரித்தல் வீடியோ, அதாவது அன்பாக்சிங். அண்ட் இன்னைக்கு நம்ம டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ், பிகினர் யூடியூபர்ஸ். ஸோ பிகினர் யூடியூபருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் அன்பாக்சிங்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து நமக்கு அமேசான்லேருந்து வாங்கியிருக்கேன். நம்மக்கிட்ட அன்பாக்சிங் நைஃப்லாம் கிடையாது. தமிழ் டியூபரோட அன்பாக்சிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஆயுதத்தை தூக்கி சைடில் போட்டுடலாம். ஓகே, here comes the product. இன்னைக்கு நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் லைட் தான் வாங்கியிருக்கோம். அதாவது ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் இருக்க யூடியூபர்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ரிங் லைட்டு. ரொம்பவே நல்ல ரிவ்யூஸ் இருந்துச்சு அமேசானில். அதை பார்த்தா வாங்கினேன். எனக்குமே பெருசாக யூடியூப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஐடியாலாம் கிடையாது. அண்ட் இந்த ரிங் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அமேசானில் 400 rupees தான். பிகினிங் ஸ்டேஜில் இருக்க யூடியூபர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் வந்து எதுக்காக இது வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு அன்பாக்சிங் வீடியோலாம் போடும்போது லைட்டிங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்காக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தேன். இப்போ அமேசானில் வந்து ரிப்பப்ளிக் டே சேல் கூட போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு ஆஃபரில் கம்மியாக கூட கிடைக்கும். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிடச்சிரும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு கவர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கவரை தூக்கி நம்ம கீழே போட்டுடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ஃபில் லைட்டுன்னு கொடுத்துருக்கு. ரிங் லைட்டு இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபில் லைட் அண்ட் பியூட்டி ஃபேஸ், மேக் ஃபேஸ் அண்ட் ஐ இன் பியூட்டி, ஐயோ, மல்டிபிள் கலர் டெம்பரேச்சர். இந்த லைட்டை நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம ஃபேஸ் வந்து பளிச்சா ஃபேரன் லவ்லி போட்ட மாதிரி சூப்பராகிடுமா. பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு இல்லை. ரேட்டுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருந்துச்சு ரிவ்யூஸ் அமேசானில். அதை அப்போ தான் வாங்கினேன். அண்ட் உள்ளே ஓப்பன் பண்ண உடனே நம்ம ரிங் லைட் தான் ஃபஸ்ட்டு வருது. இங்கே வெளியே எடுத்துடலாம். சரி, ஓகே. இந்த பாக்ஸை வந்து நம்ம சைடில் டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ வெளியே எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் லைட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிமோட் யூஎஸ்பி கேபிள். அதாவது இந்த ரிங் லைட்டை நீங்கள் பவர் பேங்க்கில் வச்சே கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பவர் சோர்ஸ் தேவையில்லை. ஜஸ்ட் உங்கள் மொபைல் சார்ஜர், எல்இடி பவர் பேங்க் எதுவாக இருந்தாலும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ட்ரைபாடு. இதுக்குள்ளே ஒரு ட்ரைபாட் கொடுத்துருக்காங்க கைஸ். இந்த ட்ரைபாடை வந்து கனெக்ட் பண்ணணும் போல் இந்த ரிங் லைட்டோட. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிங் லைட்டை வந்து ட்ரைபாடோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டைனாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இவ்வளோ விஷயம்தான் இருக்குது. வெறும் கவர் தான், ஒன்றுமே கிடையாது. மொபைலை வந்து ரிங் லைட்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. அண்டு அதுக்கப்புறம் ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இந்த ரிங் லைட்டை வந்து உங்கள் ட்ரைபாடில் மவுண்ட் பண்ணணும்னா இந்த ஹோல்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தெரியும்னு நினைக்கிறேன். அண்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஐ திங்க் இது வந்து இந்த ரிங் லைட்டோட ஃபோனை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதை ஓப்பன் பண்ணிடணும். ஸோ இதை ஃபுல்லாக லூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்ததாக இந்த கம்பி எடுத்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும் போல் பண்ணிவிடுவோம். சவுண்ட் வந்துச்சா? அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை தூக்கி உள்ளே திருப்பி டைட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணி டைட் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிங் லைட் எடுத்துக்கலாம். இந்த ரிங் லைட்டில் இந்த கம்பியை கனெக்ட் பண்ண போகிறோம். இது வந்து நமக்கு ட்ரைபாட் மாதிரி ஒர்க் பண்ணும். இதில் வந்து நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லைட்டு போட்டுட்டு இப்படி மூஞ்சிக்கிட்ட வச்சிங்கன்னா நல்ல பிரைட்டாக இருக்கும் உங்கள் ஃபேஸு. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். வீடியோலாம் எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ட்ரைபாட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ரிங் லைட்டை வந்து உங்கள் ட்ரைபாட்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறேன். இங்கே ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இதை வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணியாச்சு. ஓகே, இன்சர்ட் பண்ணிட்டேன். இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இதை வந்து இன்சர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம ரிங் லைட் கூட இந்த ட்ரைபாட் ஹோல்டர்லேயும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிட்ட கொண்டு வந்து காட்டுறேன். கனெக்ட் பண்ணிட்டோம். அண்ட் இதை வந்து நம்ம ட்ரைபாடில் இன்னும் கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ட்ரைபாட் எங்கே வச்சுன்னு தெரியல. நான் போய் தேடி எடுத்துகிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்கள். A few moments later. ட்ரைபாடு ரெடி. அண்ட் வாங்க இன்சர்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த ரிங் லைட் எடுத்துட்டு இதை இன்சர்ட் பண்ணிப்போம்.
ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷனிங் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரிங் லைட் வந்து எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனில் வச்சுட்டு ஸ்க்ரூவை டைட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பக்காவாக நல்லா ஸ்ட்ரைட்டாக நின்றுக்குது. ஸோ கைஸ், இதை செக் பண்ணி பார்க்குறதுக்காக ஒரு எம்ஐ பவர் பேங்க்கையும் நான் கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் யூஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பவர் பேங்க்கோ மொபைல் சார்ஜரோ எதில் வேணால் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை பவர் பேங்க்கோட கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ண அப்புறமா இங்கே லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு ரிமோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட்டில் வந்து நீங்கள் லைட்டோட இன்டென்சிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது, ப்ளஸ் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறது, கலர் மாற்றுறது எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க. நான் ஜஸ்ட் ஆன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க. நான் இப்படி காட்டுறதோட உங்களுக்கு நைட்டு காட்டினேன்னா வெளிச்சம் நல்லாவே உங்களுக்கு காட்ட முடியும். ஸோ இந்த வீடியோவை நான் நைட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஹே காய்ஸ், வெல்கம் பேக். அண்ட் இப்போ இந்த லைட்டோட டெஸ்டிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் எவ்வளோ டல்லாக இருக்குது பாருங்கள். வெறும் டியூப்லைட் வெளிச்சம் தான், வேறு எந்த எக்ஸ்ட்ரா லைட்டும் நான் போடவே இல்லை. இப்போ நான் இந்த லைட்டை ஆன் பண்ண போகிறேன். உங்களுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ பாருங்கள், இது வந்து எல்லோ லைட்டர். இதிலே வந்து நிறைய கலர் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. எல்லோ, நார்மல் ஒயிட், ப்ளூயிஷ் ஒயிட், எல்லோ, நார்மல் ஒயிட், ப்ளூயிஷ் ஒயிட். அண்ட் இதில் லைட்டோட இன்டென்சிட்டி கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் லைட்டோட இன்டென்சிட்டி கம்மி பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 கவுண்ட் நீங்கள் அப் கூட பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இதான் மேக்ஸிமம் பிரைட்னஸ். இப்போ வந்து நான் ஒரு டியூப்லைட் எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னேன். இப்போ நான் அந்த டியூப்லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதோட வெளிச்சம் எப்படி இருக்குன்னு. அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். நான் எல்லா லைட்டையும் வீட்டில் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கோம். அண்ட் இப்போ வந்து நம்ம இந்த ரிங் லைட்டை ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருக்குன்னு. அண்ட் இது வந்து ஒயிட்டு, இது வந்து ஹாஃப் ஒயிட்டு. எல்லோ, ஒயிட்டு, ஹாஃப் ஒயிட். இப்போ வந்து நான் இன்டென்சிட்டி கம்மி பண்ணுறேன். இன்டென்சிட்டியை ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன். ஸோ இன்டென்சிட்டி ஃபுல்லாக கம்மி ஆகிடுச்சு, இதுக்கு மேலே கிடையாது. இப்போ அப் பண்ணுறேன் இன்டென்சிட்டியை. ஸோ எந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருக்குன்னு பாருங்கள். எல்லோ கலரும் சூப்பராக இருக்குது. இப்போ லைட் ஆன் பண்ணுறேன். அண்ட் இப்போ நான் திருப்பி லைட் ஆஃப் பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்படி காட்டினா இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு கலரு, இது ஒரு கலரு, அண்ட் இது எல்லோ. இது ஒயிட்டு, ஹாஃப் ஒயிட்டு, எல்லோ. ஸோ இதில் இன்டென்சிட்டி கம்மி பண்ணி பார்ப்போம். இப்போ ஸோ ஃபுல்லாக நான் இன்டென்சிட்டியை கம்மி பண்ணிட்டேன். இதுதான் ஃபைனல். இப்போ இன்டென்சிட்டி அப் பண்ணலாம். இதிலே ப்ளஸ் மைனஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு பிரைட்னஸ் ஏறுதுன்னு பாருங்கள். இதில் நீங்கள் மொபைலை கூட ஹோல்ட் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்தீங்கன்னா இன்னுமே பக்காவாக இருக்கும். ஓகே கைஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பிகினர் யூடியூபர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எல்லா பிகினர் யூடியூபர்ஸும் இதை இன்வெஸ்ட் பண்ணி வாங்கணும்னு நான் சொல்வேன். சேனல் ஆரம்பித்த உடனே நீங்கள் வாங்கிடலாம். ஒரு 400 தான். ஸோ லைட்டிங் உங்களுக்கு வேறு லெவலாக என்ஹான்ஸ் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்போஸ் யூடியூப் சேனல் வச்சிலன்னா கூட நீங்கள் ஒரு ட்ரெக்கிங் போகிறீங்க, ஒரு வீட்டில் எமர்ஜென்சி லேம்ப் வேணும்னா கூட இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். ஒரு பவர் பேங்க் இருந்தாலே போதும். நீங்கள் ட்ரெக்கிங் போனால் கூட இதை வச்சு சூப்பராக யூஸ் பண்ணலாம். வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேன், கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நிறைய vlog வீடியோஸ், அப்புறம் அன்பாக்சிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். கூடிய சீக்கிரம் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிற வரைக்கும் பாய்.